சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இளமதி எங்க சித்தி? ஐயா அம்மா, வேற ஒண்ணும் இல்ல, அங்க இன்னும் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, அவளை கூப்பிட முடியாது. அம்மா அப்ப உங்க உறவு முறை யாராவது இருந்தா வர சொல்லுங்க. செல்வி, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? சுசிலாமா. என்னம்மா? நீங்க வாங்க. சந்தனத்தை எடுங்க. அங்க வச்சிருக்கா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். வாழ்க வளமுடன். எங்க வீட்ல நல்ல காரியம் நடக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு தடுத்துட்டு நீங்க சந்தோஷமா நடத்துறீங்களா? இதோ நிக்கிறாளே கௌசல்யா, இவ மாங்கல்யத்தை திருடிட்டு வந்துட்டான். கௌசல்யா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? எல்லாத்தையும் கூடவே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது? நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா? நீ மட்டும் இல்லக்கா, அம்மா, கதிர் எல்லாருமே நீலவேணி என் மேல திருட்டு பட்டம் கட்டும் போது பார்த்துட்டு பேசாம தானே இருந்தீங்க.
நீலவேணிக்கு சப்போர்ட்டா அந்த ருத்ரா பேசுனாங்கல்ல, எனக்கு சப்போர்ட்டா நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே பேசலையே. ஏங்கா, நான் நகையை எடுத்திருப்பேன்னு நினைச்சுதான் பேசாம இருந்தீங்களா? ஐயோ கௌசல்யா, நாங்க போய் உன்னை அப்படி நினைப்போமா? நம்ம அப்பா அம்மா நம்மள அப்படி வளர்க்கலடி. அததானே நான் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொன்னேன். நீயும் கேட்டுட்டு தானே இருந்த. என் வீட்டுக்கார் மட்டும் கோவில்ல இருந்திருந்தா உங்கள மாதிரி பேசாம இருந்திருப்பாரா? இங்க பாருடி, நான் அங்க பேசாம இருந்ததுக்கு காரணம் உன் மேல இருக்கிற சந்தேகத்துல இல்ல, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அது மட்டும் இல்ல, நீலவேணியோட பிளான் எனக்கு முன்னாடியே தெரியும். அப்பதான் நான் ஏதாவது பேசி இருந்தா ருத்ராவும் நீலவேணியும் அது வேற விதமா ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். நீலவேணியுடைய பிளான் உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னக்கா சொல்ற? அந்த பக்கம் ராஜேஸ்வரி அம்மா, செல்வி, பாண்டி எல்லாருமே தாலி பிரிக்கிற சடங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பக்கம் அம்மா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் நான் எதர்ச்சியா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உன் பேக்ல இருந்த திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த நீலவேணி பேக்ல யாருக்குமே தெரியாம கொண்டு போய் வச்சுட்டு வந்த. நீ அங்கேயே சொல்லிருக்கலாமேக்கா. நீலவேணி திருமங்கலத்தை எடுத்துட்டு வந்து என் பேக்ல போட்டா, பதிலுக்கு நான் தான் அவ பேக்ல போட்டேன்னு சொல்லிருக்கலாமே. சொன்னா நாம தான் எடுத்தோம், அத சமாளிக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்றோம்னு சொல்லிடுவாங்க. நாம என்னதான் சொன்னாலும் நீலவேணியும் ருத்ராவும் ஏதாவது சொல்லி குட்டையை குழப்பி ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்க. அதனாலதான் அவங்க ரூட்லயே போய் அவங்கள சிக்க வைக்க பிளான் போட்டேன். நகையை நீ எடுக்கலன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீலவேணியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாச்சு. நான் தான் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டேன். சாரிக்கா. ஏன்